ஹலோ சஜஸ், இந்த வீடியோவில் ஒரு ஃபேக்ட் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பார். ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறீங்க, அது சேம் மெட்டீரியலான ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பிளாக் கலர் பெயிண்டிங், இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒயிட் பெயிண்டிங் அடிக்கிறீங்க. இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட்டை கொண்டு போய் சன்லைட்டுக்கு கீழே வைக்கிறீங்க. வச்சதுக்கப்புறம் ஒரு 5 or 10 மினிட்ஸ் கழிச்சு போய் அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டையும் உங்கள் கையால் தொட்டு பார்க்குறீங்க. தொட்டு பார்த்தோன்னே ஒரு எந்த ஆப்ஜெக்ட் ரொம்பவே ஹீட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பிளாக் ஆப்ஜெக்ட் தான். ஏன்னா பிளாக் ஆப்ஜெக்ட் வந்து அந்த சன்ரைஸை அப்சர்வ் பண்ணி தன்னோட டெம்பரேச்சர் அதிகப்படுத்தி வச்சு, அண்ட் ஒயிட் ஆப்ஜெக்ட் வந்து சன்ரைஸை ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும். ஸோ அதை கம்பேர் பண்ணுறதோட ஒயிட் ஆப்ஜெக்ட் வந்து டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருக்கும். இதனால தான் நிறைய வீட்டில் ஒயிட் ஷீலிங் கொடுக்குறாங்க. அது ஒயிட் மேலே வந்து ஒயிட்டிங் கொடுக்குறாங்க. பிளாக் பெயிண்டிங் கொடுத்துருந்தாங்கன்னா வச்சுக்கோங்க, உள்ளார அப்படியே வெந்து புழுங்க வேண்டியதான். ஸோ அப்படியே ரோஸ்டட் சிக்கன் ஆகும் தான். சப்போஸ் இதனால தான் வீட்டுக்கு மேலே ஒயிட் ஷீலிங் கொடுக்குறாங்க, அது ஒயிட் பெயிண்டிங் அந்த மாதிரி. சப்போஸ் பிளாக் பெயிண்ட் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா உள்ளார ஒரு ரோஸ்டட் சிக்கன் தான் இருக்கும். சப்போஸ் பிளாக் பெயிண்ட் கொடுத்தாங்கன்னா உள்ளார நம்ம ரோஸ்டட் சிக்கன் ஆகிடும். ஏன்னா அதை நல்லா சன்ரைஸை அப்சர்வ் பண்ணி உள்ளார அப்படியே இன்சைட் டெம்பரேச்சரை அதிகப்படுத்தி விட்டுரும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.